இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக 3 தூதர்களின் செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். சிருஷ்டிகரை தொழுது கொள்ள அழைப்பு, இது முதலாம் தூதனின் செய்தி. நாம் வாழும் இன்றைய உலகில் ஜனங்கள் நிர்விசாரமாக வாழத் தொடங்கிவிட்டார்கள். 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களை நாம் படிக்கும்பொழுது அந்த உண்மையை நாம் காணலாம். வேலை, உணவு, பொழுதுபோக்கு இதுவே அவர்களின் அன்றாட நிகழ்வாகிவிட்டது. கொலை, கொள்ளை, ஏமாற்று, கற்பழிப்பு, யுத்தம், நாசம் போன்றவற்றை தொலைக்காட்சியில் அனுதினமும் பார்ப்பதினாலும் செய்திகளை கேட்பதினாலும் நமது மனது அவற்றை மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ள பழகிவிட்டது. அவற்றை குற்றம் என்றோ பாவம் என்றோ நினைப்பதில்லை. அரசியல் உலகைப் போல மார்க்க உலகிலும் குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. உண்மையும் நேர்மையும் எல்லா எட்டா கனியாகவே காட்சியளிக்கிறது. இப்படிப்பட்ட வேளையில் இவ்வுலகை எச்சரிப்பதற்காக தேவன் அனுப்பியுள்ள 3 தூதர்களின் செய்தி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாகும். அவற்றில் இதோ முதலாம் தூது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். 2 விதமான பயத்தை பற்றி வேதாகமும் குறிப்பிடுகிறது. முதலாவது, தேவனுக்கு எதிராக செயல்பட்டதினால் உண்டான வேதனையோடு கூடிய பயம். இது சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். 1 யோவான் 4:18, மல்கியா 4:1 இவைகளை நாம் காணலாம். இரண்டாவது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை பார்க்கிற போது, அன்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் வழிநடத்தும் மரியாதைக்குரிய பயபக்திக்குரிய பயம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கனியாய் இருக்கிறாரே. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட இடைப்பட்டதற்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.